ஏய் இதுதான்டா காலையில இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த ரீலே தான்டா வருது எனக்கு. இதேதான் வந்துட்டு இருக்கு. கரூர்லயே தரமான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம கரூர்ல தரமான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு கேக்குறீங்க? கரூர்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் நடந்திருக்கு கேக்குறீங்களா? என்னடா நீனும் வந்திருக்க? இல்ல இல்ல நான் டால்ல டி பாட்டி நீயா பண்ணிடலாம்க்கா. இது பண்ணிடலாம் கவர் பண்ணிடலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒண்ணு லைட்ட போடு இல்ல லைட்ட ஆஃப் பண்ணு. ரெண்டும் எதுக்கு இப்ப பண்ணிட்டு இருக்க? இல்ல அது இப்ப இந்த பிரச்சாரத்துக்கு போயிருந்தாருல விஜய். ஆமா அங்க அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடி அங்க வேன்ல தலைவர் உட்கார்ந்துருக்காரு. லைட் ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது. அது என்னப்பா? நானும் அந்த வீடியோ பார்த்தேன். அது என்னப்பா பழக்கம்? அது பழக்கம் இல்ல. பொதுவா அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பிரமிப்பு கிடைச்சிச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற மாதிரி ஒரு ரசிச்சு பார்த்தோம். சரி அதெல்லாம் வந்து ஆக்டிங் பண்ணும்போது இருக்கட்டும். ஒரு அரசியல் நாகரிகம்னு ஒண்ணு வேணும்ல. ஆமா ஆமா அது நல்லா இருக்குது இல்ல? அது நல்லா இருக்காதுதான். ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர். அதுக்கு நாங்க என்ன பண்றது? டெக்னிக்கல் எரர் எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. ஒன்ஸ் வெளியில பப்ளிக்கா வரும்போது நம்ம கரெக்டா இருக்கணும்ல. அது கரெக்ட் தான். சரி அந்த டெக்னிக்கல் எரர்னு சொன்ன உடனே தான் ஒண்ணு ஞாபகம் வருது. யூபில ஒரு அம்மாக்கு வந்து மாசம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையா? ஆமா ஃப்ரீயா இங்க இருந்து தமிழ்நாடு. எப்படி உத்தரப்பிரதேஷ்ல இருக்க ஆளுக்கு? அதுதான் டெக்னிக்கல் எரர்னு சொல்றாங்க. அது ஏன் கேக்குற? டெக்னிக்கல் எரர் ஒரு பக்கம் இருக்கட்டும். மாசம் அந்த அம்மா ஜாலியா 1000 ரூபாய். அது என்ன வந்தா வாங்கிக்க வேண்டியதுதான். இதுல என்ன இருக்கு? ஆமாம்மா நீ கண்டிப்பா வாங்குவேல வந்தா. நான் இந்த மாசம் இஎம்ஐ கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற ஏன் இவள இஎம்ஐல நீ கெட்டா முட்டைன்னு வை. ஒரு டெட் எண்ட் வைப்பாங்கல்ல டியூ டேட். நீங்க அப்படி கெட்டா முட்டைனா ஆர்பிஐல இருந்து உன் போனை லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிடுவாங்களா? ஆமா போனே லாக் கேள்விப்பட்டது இல்லையா நீ? இல்லையே. சீக்கிரம் அமல்படுத்த போறாங்களாம். நான் என்ன வச்சுக்கிட்டா வச்சம் பண்றேன். பிளான் பண்ணிக்கோ. இஎம்ஐல கரெக்டா டியூ டேட் எல்லாம் ஒழுங்கா எப்ப வருது என்ன ஏதுன்னு பார்த்து பிளான் பண்ணிக்கோ. அது கரெக்ட். அது இனிமேதான் பண்ணணும். நான் அன்னைக்கு இஎம்ஐ கட்டாம போயிட்டேன். ரோட்ல அந்த கடன்காரன் வந்தோம். நான் அப்படியே முகத்தை அப்படியே மூடிட்டு இப்படியே திரும்பி போயிட்டேன். தெரியுமா? அவன் நேரா பார்க்க கூட எனக்கு தைரியம் இல்ல. இது ஒரு கவலைக்கிடமான ஒரு நேரம் தான். இதே மாதிரிதான் நம்ம எடப்பாடி அவர்கள் வந்து வேர்த்து முகத்தெல்லாம் மூடிட்டு போனாங்களாமே. நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். நானும் கேள்விப்பட்டேன். படிச்சிட்டு இருந்தேன் எனக்கு அதை பத்தி. ஆமா என்னன்னா இவங்க கட்சி பிரச்சனையா தான் போயிருக்காங்க. அமித்ஷா பார்க்க எல்லா உலகத்துக்கே தெரியும் கட்சி விஷயமா தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப போனவங்க 9 மணிக்கு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. அங்க அமித்ஷாவோட இல்லத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப என்னன்னா போயிருக்கவங்க போக வேண்டியதானே. இவரு அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தனியா 10 நிமிஷம் அமித்ஷாவோட பேசிட்டு கூட இருக்கவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தனியா 10 நிமிஷம் பேசிட்டு யாருக்கு தெரிஞ்ச கூடாது அப்படின்னு அப்படி கட்சி பச்சு மறைச்சிட்டு போனத கண்டுபிடிச்சிட்டாங்க. எதுக்கு இந்த வேலை? எதுக்கு வேர்த்துட்டு எதுக்கு மூடிட்டு? ஆனா என்ன தெரியுமா 10 நிமிஷம் பேசினாங்க? என்ன பேசினாங்க தெரியுமா? என்ன சொல்லு. அதாவது ஏர்போர்ட்டுக்கு முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கிறதுக்கான டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் அவரோட. உலகத்துல ரொம்ப தேவைப்படுற ரொம்ப முக்கியமான மீட்டிங். அது எல்லாரும் பேச முடியாது. கண்டிப்பா அது ரொம்ப ஒரு இப்ப ஏன் தெரியும்ல என்னன்னா இப்ப அது ஒரு பெரிய விஷயம். அது சப்போஸ் நடக்கலைன்னு வையேன் தமிழ்நாடு என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. அதோட தமிழ்நாடு நிலைமை ரொம்ப அவருக்கு அப்படி பதட்டாயி ஷிவரிங் ஆகி தமிழ்நாடே ஒரு கேள்விக்குறியில வந்து முடிஞ்சது. அதனால அவரு அப்படி தொடச்சிருக்காரு. அவர் தொடச்சதை இவங்க புடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வையன். அதனால பிரச்சனை இல்ல. என்னதான் இருந்தாலும் நம்ம இவ்வளவு வந்து டெக்னிக்கலா இல்ல லாஜிக்கலா எல்லாம் திங்க் பண்றோம். ஓகேதான். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும். நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது உள்ளுக்குள்ள. அது கரெக்ட் தான். இதுல எல்லாருமே மக்களோட பிரதிநிதிகள் தான். இதனால பிரச்சனை இல்லை எதுவும். திமுக 30 விழான்னு நடந்திருக்கு. அதாவது பெரியார் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், டிஎம்கே ஸ்டார்ட் பண்ண நாள் எல்லாமே செப்டம்பர் மாசத்துல வர்றதுனால கரூர்ல ஒரு 30 விழா நடத்தலாம். செந்தில் பாலாஜி அவங்களோட இதுல ஆர்கனைசேஷன் நடத்தலாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சோ இதுல என்னன்னா 1 லட்சம் சேர் தான் மொத்தமே போட்டிருக்காங்க. அதுல 75,000 பேர் கிட்ட வந்துட்டாங்க. மிச்சம் ஒரு 25,000 பேர் சேர் மிஸ் ஆகி போச்சு. சோ இத வந்து மேட்ச் பண்ண முடியாது. அது அப்படியே விட்டு இருந்தா விட்டுருக்கலாம். காத்து போன போக்குல அது போயிருக்கும். ஆனா நம்மளோட ஐடிவிங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எல்லா இன்ஃபுளுசரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரே ஸ்கிரிப்ட கொடுத்து பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொன்னா அவனுங்க ஸ்கிரிப்டே மாத்த
1 லட்சம் பேர்ல 75,000 பேர் வந்துட்டாங்க, 25,000 பேர் வரல. ஆமா ஓகே, ஆனா நீங்க சொல்றது பார்த்தா 1 லட்சம் பேர் வந்தாங்க, ஆனா 1,25,000 1 லட்சம் பேர் வெளியில நின்னாங்க. அதாவது ஒரு மீட்டிங்க பத்தி பெருமையா பேசுங்கடா. கொஞ்சம் பில்டப் கொஞ்சம் பில்டப்புக்கு வந்து கொஞ்சம் பில்டப் இல்லாம கொஞ்சம் பெரிய பில்டப் ஆயிருக்கு. சோ அதனால இப்ப என்னன்னா அண்ணா கலைஞர் மாதிரியான பெரிய ஆட்கள் வந்து வளர்த்த 75 வருஷமா வளர்ந்த இயக்கத்தை இப்படி ப்ரோமோட் பண்ணி தான் பெருசாக்கணுமா? ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். அதுக்கே ஒரு டிக்னிட்டி இருக்கும், அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அது ஏன் இப்படி பண்ணணும்? அதை ஏன் இப்படி பண்ணணும்? எங்க அப்பா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி இருக்காரு, நான் அதை விட பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி காட்டுறேன். இருக்கிற பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கு. அது பத்தி வேற எந்த நியூஸும் இல்ல. சோ நடந்துச்சு, இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்காண்டி இப்படி பண்ணி சொதப்பி வச்சிருக்காங்க. அதுவே ட்ரெண்ட் ஆகும் நினைச்சாங்க, ட்ரெண்ட் ஆகல, ட்ரெண்ட் ஆக ட்ரை பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க பண்ணிருக்கீங்க. நீ இல்ல நான் பண்ணல, நான் கிடையாது. எனக்கு 200 ரூபாய் வரல. என்னன்னா சரி அதெல்லாம் இருக்கட்டும், பண்ணது பண்ணீங்க, நல்லபடியா ஆள் புடிச்சிட்டீங்க, 200-300 இன்ஃப்ளூயன்சர்ஸ் புடிச்சிட்டீங்க. கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம்ல. ஒரே மாதிரியா பேசுவீங்க. பேசுங்கடான்னு கொடுத்தோம், அவனுங்க இத மட்டும் பேசிருக்காங்க. காப்பி பேஸ்ட். ஆமா, டைரக்டா சொந்தமா எல்லாம் இல்ல. இல்ல அதெல்லாம் நமக்கு வாய்ப்பே கிடையாது. சரி ஓகே அப்பா ஒரு நிமிஷம். ஹலோ, ஆமா அண்ணா, அந்த பில்டிங் தான். அங்க மேல கொடுத்துருங்க. வாங்கிக்கிறோம். ஓகேண்ணா. யாரு பாய் ஃப்ரெண்டா? இல்ல நம்ம ஆர்டர் போட்டோம்ல ஐஸ்கிரீம். ஓ பாய் ஃப்ரெண்ட் ஆர்டர். இல்ல நான் எனக்கு மரியாதையா ஓகே ஐஸ்கிரீம் கொஞ்சம் சாப்பிடலாம். ரொம்ப வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சு. சோ இப்ப வேற ஜொமேட்டோல ஸ்விக்கில எல்லாம் வந்து ஜிஎஸ்டினால கூட போதாமா. ஜொமேட்டோல கூட போதா? ஆமா. ஐயோ, இனிமே நான் தான் கீழே 28 படி இறங்கி 20 ஸ்டெப் வச்சு கடைக்கு போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வரணும், இல்ல அங்க சாப்பிட்டு வரணும். நீங்க இனிமே கொஞ்ச நாள் விரதம் இருக்கலாம்னு இருக்கல. நல்ல ஐடியா, நானும் அதை ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன். சரி கூடியுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல கொஞ்சம் நம்ம வந்து நாட்டுக்கு சேவை. எவ்வளவு கூடுது? என்ன 18, 38 எவ்வளவு கூடுது? ஃபுட்டுக்கு 18, டெலிவரிக்கு 3% தான். இது போக பிளாட்ஃபார்ம் ஃபீஸுக்கு வேற. சோ ஆக மொத்தம் நீ 100 ரூபாய்க்கு வாங்கினா கூட 200-300 ரூபாய்க்கு வாங்குவேன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபுட்டை. அதுக்கு நீயே போய் நடந்து 20, 30, 40ன்னு எல்லா கணக்கையும் பண்ணிக்கோ. நீயே போய் வாங்கிட்டு வந்துரு. சரியா? இன்னும் நிறைய பசிக்கும். எப்படி இப்ப நம்ம 100 ரூபாய்க்கு சொல்றோம், நடந்து போகும்போது பசிக்கிறத வச்சு ஒரு 150 அப்படி வரும். அதுக்கு ஸ்விக்கில ஆர்டர் பண்ணா அவ்வளவு கணக்கு போட வேண்டாம்ப்பா. சிம்பிளா உடலுக்கு நல்லது, நம்மளே போய் வாங்கிட்டு வந்துடலாம். ரொம்ப கூடுது. சரியா? விலை. ஆமா, ரைட் விலைதான். கூட போகுது. என்ன ஆர்டர் போட்ட? ஐஸ்கிரீம் கிரேவிங்ஸ் சொன்னோம்ல, ஐஸ்கிரீம். ஆனா மேட்டர் தெரியுமா? என்னது? நார்த் கொரியால ஐஸ்கிரீம்ங்கற ஒரு வேர்டே கிடையாது. ஐஸ்கிரீம்ங்கற வேர்ட் கிடையாதா? அப்புறம் என்ன சொல்லுவாங்க? அது ஐஸ்கிரீம் கிடையாது, ஆனா ஐஸ்கிரீம் இருக்கும். புரியுதா? புரியாது. நான் சொல்றேன். ஏன்னா நார்த் கொரியால இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஃபுல்லா பேன் பண்ணிட்டாங்க. சோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஃபுல்லாவா? ஆமா, இங்கிலீஷ்ங்கற வேர்ட் இருக்குல்ல, அதையே பேன் பண்ணிட்டாங்க. நிஜமாவா? ஐஸ்கிரீம்ங்கற வேர்ட் மட்டுமா? இல்ல என்னன்னா இங்கிலீஷ்ல சொல்ற, இப்ப நம்ம சொல்றது இருக்குல்ல, தங்கிலீஷ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லா இங்கிலீஷும், அதாவது ஐஸ்கிரீம், ஹாம்பர்கர் அந்த மாதிரி என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பேன் பண்ணி அங்க இருக்க மக்கள் எல்லாம் அந்த கொரியா மொழியில அதை கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நாட்டுப்பற்று வந்து முன்னேற்றாங்க. நாட்டுப்பற்று, அத மொழிப்பட்டு நாட்டுப்பற்று முன்னேறாங்க. இப்ப என்னன்னா அது தெரிஞ்சுக்கவே, இப்ப அடுத்த சந்ததிக்கு அது தெரியவே தெரியாது. ஐஸ்கிரீம் வந்து இப்ப அந்த நாட்டுல சரி, நாட்டை விட்டு வெளில வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? வெளிநாட்டுல போய் இப்ப ஐஸ்கிரீமுக்கு தமிழ்ல என்ன சொல்லு? நான் உன்கிட்ட கேட்கலாம், நீ என்கிட்ட கேட்ட பத்தியா? சரி, ஹாம்பர்கருக்கு என்ன? ஹாம்பர்கர் வந்து தமிழக ஃபுட் கிடையாது. தமிழ்ல வேணும் தானே, அவங்களோட மொழியில தான் பேசணும்னா அதுக்கு தெரியணும்ல. ஆமா, அது இந்தியால கிடையாதுல. சரி, இந்தியால வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ? ஹாம்பர்கர் எனக்கு இப்ப நீ தமிழ்ல சொல்லு. தமிழ்ல அதுல சொல்ல முடியாது. அப்பதான் தர மாட்டேன்னு. அதனால ஐஸ்கிரீமுக்கு நான் பாத்துட்டு வந்துட்டேன். ஐஸ்கிரீம் என்னது? ஐஸ்கிரீமுக்கு பனிக்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கூல் குடிங்க. ஐஸ்கிரீம்ங்கற பனிக்கூல் குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லல. இவங்க தான் சொல்றாங்க. அதாவது இப்ப வெளியில, இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஓகே பனிக்கூல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்தியா விட்டு வெளில போயிட்டோம் அப்படின்னா பனிக்கூல் ஒண்ணு கொடுங்க அப்படின்னு அமெரிக்கால போய் கேட்க முடியுமா? ஸ்விக்கிக்காரன்ட்ட போய்
பனிக்கூல் ஒண்ணு கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்க முடியுமா? முடியாது. அதுதான். மொழிப்பற்று இருக்கிறது தான். ஆனா கம்யூனிகேஷன் லாங்குவேஜ்னு ஒண்ணு இருக்கும்போது அதை பேன் பண்றது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல. சோ நீ சரி ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றாங்க, ஆ. பண்ணட்டும், எப்படி போகுதுன்னு பாப்போம். பண்ணட்டும், அது கரெக்ட். சரி, அப்ப நீ இப்ப நார்த் கொரியா எதுவும் ட்ரிப் போடின்னு வைய. இல்ல இங்க பாரு, நம்மளுக்கு வாழ்றதுக்கே அங்க முடியல. மாச கடைசி ஆனா நாக்கு தள்ளுது. சரியா? அது கரெக்ட், அது கரெக்ட். நார்த் கொரியா, சவுத் கொரியா ட்ரிப் எதுவும் போக முடியாது. இங்க வாழ்ந்தோமா, அன்றாட வாழ்க்கைக்கு ஓட்டணுமா, நிம்மதியா இருந்துக்கலாம். இது ஏன் கேக்குற? வாழ்றதுக்கு காசே இல்ல. என்ன எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 6 மாசமா நம்ம 6 மாசமா கஷ்டமா இருக்கா? இல்ல என்னாச்சு? என்ன? இல்ல சொல்றேன். ஓகே, நம்ம நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். கண்ணெல்லாம் எனக்கு கலங்கி. இல்ல அவ்வளவு எமோஷன் ஓகே, 6 மாசம் நான் குறைச்சுக்கிறேன். நம்ம ஊர் தமிழ்நாட்டுல மெயினா நர்ஸ் அவங்க எல்லாருக்குமே 6 மாசமா சம்பளம் வரலையா? ஐயோ, இது எவ்வளவு பெரிய கொடுமை. ஆமா ஆமா. ஒரு மாசம் சம்பளம் வரனாலே நம்மளால ஓட்ட முடியாது. ஆமா ஆமா. 6 மாசமா சம்பளம் வரலன்னா அதுவும் கவர்மெண்ட்ல இருக்கிற நர்ஸ். இது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஆமா, கோர்ட் கூட இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டிருந்தாங்க. அதாவது உங்களுக்கு இலவச திட்டம் கொடுக்கறதுக்கெல்லாம் காசு இருக்கு, ஆனா உங்களுக்கு சேலரி கொடுக்க காசு இல்லையா? முதல்ல சேலரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்ல, அது கரெக்டான விஷயம் தான். அப்படி 6 மாசம் காசு இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. ஆமா, எங்களுக்கு இன்னும் 6 மாசத்துல எலெக்ஷன் வர போகுது. அதுக்கு உண்டான வேலைகளை நான் பாக்கணும்ல. முதல்ல வாழ்க்கையை பாக்கலாம். ஆமா, நாங்க எங்க வாழ்க்கையை தான் பாக்குறோம். எங்களுக்கு எலெக்ஷன் தான் முக்கியம். எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. நீங்க எதுக்கு யாருக்காக எலெக்ஷன் நின்னு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்காண்டிதான். என்னன்னா நீ நம்பி இருக்கிற குடும்பம் திருத்தவே முடியாதுப்பா. வாங்க அடுத்து போலாம். அதான் இப்படிதான் நாங்க எலெக்ஷன் வர இது நாங்க இப்பயும் கொடுப்போமா என்னன்னு தெரியல. சோ எலெக்ஷன் வர வரைக்கும் நாங்க அப்படி சொல்லுவோம். அதுக்கு கோர்ட் ஒண்ணு கேட்கும், நாங்க ஒண்ணு சொல்லுவோம். இப்படி ஓடி ஓடி விளையாடிட்டே இருப்போம். மழுப்புறீங்க. ஆமா ஆமா, அப்படி விளையாடிக்கிட்டே இருப்போம். நீங்க விளையாட்டுன்னு சொன்னோனே எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது. என்ன? நம்ம உசேன் போல்ட் தெரியும்ல? ஆமா ஆமா ஆமா, அந்த கறிக்கடை ஒரே விளையாட்டா போச்சு. ஆமா, விளையாட்டுன்னு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் ஞாபகம் வருவாங்க. யார் தெரியுமா? நம்ம அண்ணன் உசேன் போல்ட் அவர்கள். ஆமா ஆமா, அந்த கறிக்கடைக்காரன். ஆமா ஆமா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நம்ம அண்ணனா ஓடுனாங்கல்ல. அவர் ஓடல, அவர் இங்கதான் இருக்காரு. இருப்பா 100 மீட்டர் ஓடுனாரப்ல 9 செகண்ட்ல. அப்புறம் ஜமைக்கா. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன். நமக்கு அவரோட பர்சனல் பழக்கம் இருக்கு. அவங்க எவ்வளவு பிசிக்கலி எவ்வளவு ஃபிட்டா இருந்தாங்க. ஆமா, இப்போ மாடிப்படி கூட ஏற முடியாதான், அந்த அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சா. நம்மள மாதிரி ஏன்னா ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களும் சரி, கொஞ்சம் ரொம்ப வருஷமாவே அவங்க வந்து அவங்க உடம்ப ரொம்ப பிசிக்கலா எப்போதுமே ட்ரெயின்டாவே வச்சிருந்தாங்கல்ல. ஆனா இப்போ அந்த ட்ரைனிங் அதெல்லாம் ரொம்ப கம்மியானதுனால இந்த மாதிரி வீக்னஸ் வந்திருக்கு. சோ அகைன் வந்து அவங்க ட்ரைனிங் எல்லாம் ஆரம்பிக்கணும், ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி ரெகுலர் ஒர்க் அவுட் எல்லாம் திருப்பி கொண்டு வரணும். ஆமா, அதனால பண்ணாங்க. இதுக்குதான் நான் எதுவும் பண்றது இல்ல. ஆனா அப்படி பண்ணாமதான் பாரு கண்ணாடி போடுற நிலைமையில ஆயிடுச்சு. ஆமா, கண்ணாடினோட ஞாபகம் வருது. மெட்டா இருக்குல்ல, இப்ப மெட்டா வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸஸ் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸ்மார்ட் கிளாஸ் அதுனா என்ன? அத நிறைய இடத்துல பாட்டு கேட்கலாம். அது வடக்கு நண்பர் விக்கிறது, அது கிடையாது. இல்லப்பா, பிராண்டட்லயும் வந்திருக்கு. பிராண்டட் வடக்கு நண்பரா இருப்பாரு அவரு. சரியா? ப்ளூ கலர் டிக்கு வாங்கினோம்லாம் பிராண்ட் கிடையாது. சரி, ஓகே, சொல்லுங்க. என்னன்னா அந்த கண்ணாடி இப்ப மெட்டா அறிமுகப்படுத்திய கண்ணாடி என்னன்னா, கண்ணாடி இப்படி போட்டோம்னா அதுலயே வந்து விஷன் எல்லாமே தெரிஞ்சிரும். எல்லாமே இப்படியே பாத்துக்கலாம். இப்படி பார்க்க முடியாது, இப்படி பாத்துக்கலாம், கண்ணுக்குள்ள பாத்துக்கலாம். சோ பார்த்தோம் அப்படின்னா அதுலயே வந்து யூடியூப், மியூசிக், வாட் எல்லாமே வந்துரும். சோ அங்க இருந்து நம்ம வேற ஸ்கிரீன் வேண்டாம், ஒரு போன் வேண்டாம், இப்படியே இருந்துட்டே இருந்தாப்லே பாத்துக்கலாம். ஆமா, ஆனா அங்க பக்கம் யாரும் இருக்காம இருக்கணும். அப்புறம் அவங்களே இப்படி பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் அது மட்டும் வேணாம், யாரும் இல்லாத ஏதாச்சும் தவறு பக்கம் திரும்பியோ அந்த மாதிரி பாத்துக்கலாம். ஓகே, நம்ம கண்ணாடிக்குள்ளேயே நம்மளால படமே பார்க்க முடியும். தனது கண் கண்ணாடிக்குள்ள எல்லாமே தெரிஞ்சிடும். இப்ப கையெல்லாம் உலகத்தையே கண்ணுக்குள்ள கொண்டாடும். ஆமா ஆமா ஆமா, அது ஏறத்தால அதான் திடீர்னு பாயிண்ட் பேசுறியா, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இங்கேயோ கொஞ்சம் அப்படி டைட் ஆகும். அதான் அப்பப்ப டக்குன்னு ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டு அப்படியே ஜம்ப் ஆகுற. அதனால இப்ப அயன்மேன்லாம் பாத்திருக்கியா? அந்த அளவுக்கு வேண்டாம், அப்படி இல்ல. அயன்மேன் இருக்கார்ல, அந்த அயன்மேன் என்னன்னா அவர் இப்படி கையெல்லாம் ஆட்டினாருன்னா அவருக்கு அப்படியே ஸ்கிரீன்ல இமேஜஸ் எல்லாம் வரும், அப்படியே கிளிக் பண்ணுவாங்க தெரியுமா, பரப்பாரு தெரியுமா, அவரை மாதிரி நம்ம அப்படியே கண்ணுல அப்படி கையெல்லாம் காட்டி ஏறி குதிக்கிற மாதிரி ஏதாவது பவர் வருமா அந்த கண்ணாடி போட்டா? ஜெட்டு கிடையாது, அது கண்ணாடி. சரி, சொன்னியா? சரி, அதுக்கு மாடியில இருந்து இறங்கி குதிச்சு விழுவோமா பரப்ப அப்படிலாம் பார்க்க கூடாது. அயன்மேன் மாடியில இருந்து இறங்குறதே கஷ்டமா இருக்கு, குதிக்கிறது அதுதான்
கீழ் ஃப்ளோர்ல நம்ம வந்து கம்பெனி கேட்டுக்குவோம், ஏதாச்சும் பண்ணி பார்க்க சொல்லுவோம். ஆமா. இப்போ என்னன்னா அந்த கிளாஸ் வச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி தட்டினா உடனே யூடியூப் ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். யூடியூப்ல ஈஸியா வந்துரும். சரி ஓகே. யூடியூப்ல லைசென்ஸ் வாங்கினாதான்ப்பா இனிமே வந்து யூடியூப்ல லைசென்ஸா சேனலே ரன் பண்ண முடியுமா? அப்படியா? அப்படி கண்டிப்பா வரணும்னு சொல்லி கர்நாடகா சிஎம் சொல்லிருக்காங்க. ஓ நல்ல வேலை. நான் கூட இப்ப நம்ம மேமுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நம்ம இதுக்கு யூடியூப் லைசென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கலான்னு அவ்வளவு இதுக்கு போறேன். ஏன்னா நிறைய கிரிஞ்சு கண்டென்ட் எல்லாம் வந்துருச்சுல, கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு நம்ம எபிசோட் வந்து பாத்துருப்பாங்களோ? இல்ல நம்ம அந்த அளவுக்கு ஓகே ஓகே. நான் நேம் சாப்பிட போறேன் அந்த அளவுக்கு ஓகே. கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வீடியோலாம். இல்ல என்ன வீடியோ? ഞാൻ ഉങ്ക നെയിം സാപ്പിട പോറേൻ. നെയിം മീറ്റിംഗ് ചാലഞ്ചിൽ കുറെ പേര് വരുന്നുണ്ട്. ഇന്ന് 2 പേര് ഒരുമിച്ച് ചൂസ് ചെയ്യാന്ന് വിചാരിച്ചു. ഫസ്റ്റ് ലെറ്ററിന് ലഡുവും സെക്കൻഡ് ലെറ്ററിന് എല്ലുണ്ടിയും. உன் பேரை எடுத்துக்கோ. ஏன் சிதம்பரம் சி ஃபார் வேணாம் அப்படி பண்றாங்கல்ல, அதெல்லாம் தாங்க முடியல. அதான் ஆமா. அந்த யூடியூப்னு சொன்னா ஞாபகம் வருது. அதுல கூட இப்ப அந்த தெருநாய் பிரச்சனை எல்லாம் ஆமா நம்ம சேனல் கூட வாட்ஸ்அப்ல எடுத்து போட்டோமே. ஆமா போன வாரம். அதுக்கு என்ன அதான் அதுல இப்ப உத்தரப்பிரதேஷ்ல ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா 2 வாட்டிக்கு மேல நாய் கடிச்சிச்சுன்னா தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. ஆயில் யாரு அந்த கடிச்சவங்களா? கடிச்சவங்க ஜெயில போட மாட்டாங்க, நாயத்துக்கு ஜெயில போட்டுருவாங்க. சோ இது மாதிரி லைஃப் டைம் செட்டில்மென்ட் மாதிரி லைஃப் டைம் ஜெயில். ஆமா அவங்களுக்கு அங்கேயே சாப்பாடு போட்டு, இப்ப நம்ம எல்லாம் வீட்டுல வளர்க்குறோம் நாய், அந்த மாதிரி அவங்களும் கொண்டு போய் ஜெயில போட்டு வளர்க்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க 2 டைம் இந்த நாய் தான் கடிச்சது? அது கடி வாங்குறோட கூட்டம் வந்து இது உங்களை கடிச்சிருக்குல அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப என்ன சிப்பு ஒண்ணு வச்சு இந்த துப்பாக்கி பாத்திருக்கியா? ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. எக்ஸ்பிளைன் பண்ண வந்தா ட்ரை பண்ற எனர்ஜி வேணும். பரவாயில்ல சிஸ்டம் கொண்டு வராங்க. அதான் கரெக்டா சிஸ்டம் கொண்டு வராங்க. அப்படியே சொல்லிருக்கலாம். நம்ம இந்த திருநாயி சொன்னா ஞாபகம் இந்த சித்ரா ஏர்போர்ட் இருக்குல்ல, கோயம்புத்தூர் சித்ரா ஏர்போர்ட், அங்கெல்லாம் கொஞ்சம் திருநாய் கம்மியா இருக்குமா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல எனக்கு தெரியாது, நான் அந்த பக்கம் கிடையாது. அப்படியா? இல்ல ஏன்னா அங்கதான் இப்ப வீடு மாதிரி போலான்னு இருக்கேன் அங்க. ஆமா சித்ரா ஏர்போர்ட்ல. சரி அவினாஷ் ரோடுக்கு. ஆமா டிராபிக் இருக்கும். அங்க ஏன்டா போறேன்? இப்ப டிராபிக் கிடையாதுல்ல, இப்பதான் பெரிய மேம்பாலம் ஓபன் பண்ண போறாங்கல்ல 9ஆம் தேதி. இனிமே ஜல்லுன்னு போயிருவேன் நானு. ஜல்லுன்னு ரொம்ப நம்ம மக்களை பத்தி அப்படி நினைக்காத. நீ எவ்வளவு ரோடு விட்டாலும் நாங்க டிராபிக் கிரியேட் பண்ணுவோம். அவங்க அவ்வளவு பவர் கூடிய ஆளு. இதுக்கு எதுக்கு பாலகட்டணும்? சித்ரா ஏர்போர்ட்ல தான் வந்து பெருசாக்குறாங்களாமே. ஐயோ 4 மடங்கு ஆக்குறாங்களா? நீ பாட்டு ஒரு வீட வாடகைக்கு எடுத்தோ இல்ல வீட கெட்டி வச்சிடாத, இடிச்சு தள்ளிடுவாங்க. ஆமா அப்புறம் நம்ம வீட்டு பால்கனில தான் ஃளைட் காப்பாங்க. நல்லா இருக்கு. இப்ப நிறைய வெளிநாட்டுல எல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்களே, இப்படி ஏர்போர்ட் வரும்போது ஒரு போட்டோ எல்லாம் போஸ்ட் கொடுத்து அந்த மாதிரி நீ வாழ்க்கையே வாழலாம். ஆமா ஒரு ஏரோப்ளேன் பண்ணா ஃபைன். ஒரு நாளைக்கு 20 ஏரோப்ளேன் போகும். 20 போட்டோ எடுக்கலாம். 20 போட்டோ எடுக்கலாம் ஏரோப்ளேனோட. ஆமா லைவ் போடலாம். ஆமா எங்க அம்மா கீழே இருப்பாங்க, என்னடா வீடு கட்டின அப்படின்னு. வீடு கட்டுறதே சிரமமா இருக்கு. இப்ப இதுல நான் கொண்டு ஏர்போர்ட்ல என்னமோ போ. இப்ப நீ ஏர்போர்ட் கிட்ட வீடு எடுக்கிற, மேம்பாலம் வந்துருச்சு. ஒரே ஜாலியா வெளியில வந்தோன்னீங்க அப்படியே மேம்பாலம் ஏறுவேன். திருப்பூருக்கு 1 மணி நேரம் தான். ஒரே குஷி தான். நான் தீபாவளிக்கு போய் நான் பேசாட்ட அப்ப திருப்பூர் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு இருக்கேன். 1 மணி நேரத்துல போயிட்டு. அதான் ஒரே குஷி. ஆமா ஒரே குஷி தான். ஏன் தீபாவளிக்கு குஷி இல்ல, இந்த வாரமே குஷி தான். ஏன் இந்த வாரமே குஷியா? மேரேஜா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இல்ல ஏன் அவசரம்? நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்ல குஷி மேரேஜ் பசங்களுக்கு அதான் இல்ல, அதனால சொன்னேன். உனக்கு கல்யாணம் நினைச்சுக்கலாம், எனக்கு வேண்டாம். நான் நிம்மதியா இருக்கிறேன். நாங்களும் நிம்மதியா இருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க எங்களுக்கு தான் நிம்மதி இல்ல, ஆனா நாங்க குஷியா தான். இப்பதானே சொன்ன கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளவு தேவையில்லாத கண்டிட்டு வேண்டாம். சரி தீபாவளிக்கு பர்ச்சேஸ் திருப்பூருக்கு போறேன் நானு. ஒரே தீபாவளிக்கு ஒரே குஷி தான். தீபாவளிக்கு மட்டும் குஷி இல்லடா, இந்த வாரமே எனக்கு குஷி தான். அப்படியா? இந்த வாரம் என்ன? செப்டம்பர் 25 குஷியை ரீ-ரிலீஸ் பண்றாங்க. ஜாலியா தியேட்டருக்கு போய் குஷி படம் பார்த்துட்டு. ஆமா சின்ன வயசுல பார்த்ததுல தியேட்டர்ல, அதனால அந்த இன்டர்வல் சீன் கூட சூப்பரா இருக்கும். சரி படமா பார்க்கணும். ஓகே நன்றி நண்பர்களே, நன்றி. பாத்துட்டு வந்துடுறோம். நன்றி.